ஒரு வித்தியாசமான ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஃபீலிங்கை நான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன். வணக்கம், நான் நடராசா ஜெயகாந்தன். இன்றைய தினம் ஒரு முக்கியமான நாள். அதாவது மன்னார் மடு திருத்தல அன்னையின் ஆடித் திருவிழா இடம்பெற்றிருந்தது. மிகவும் சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. கடந்த 23ஆம் தேதி இந்த ஆடித் திருவிழாவுக்கான கொடியேற்றம் இடம்பெற்றிருந்தது. அதன் தொடர்ச்சியாக நவநாள் ஆராதனைகள் இடம்பெற்று வந்த நிலையிலே இன்றைய தினம் காலை 6:15 மணியளவில் திருவிழா கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார்கள். அதாவது வழக்கம் போல தென்னிலங்கையில் இருந்தெல்லாம் பல பக்தர்கள் வருகை தந்திருந்தார்கள். இவ்வாறு அந்த திருவிழா சிறப்பாக இடம்பெற்று முடிந்திருக்கின்றது. வருடத்தின் 2வது பெரிய திருவிழாவாக இந்த திருவிழா அமைய பெற்றிருக்கின்றது. அதாவது வழக்கமாகவே பார்த்தீர்கள் சொன்னால் ஆவணி பெருவிழா இடம்பெறும். அதுதான் வருடத்திலே மிக பெரும் பெருவிழாவாக மடு அன்னை ஆலயத்திலே இடம்பெறுகின்றது. அதற்கு முன்னோட்டமாக அல்லது 2வது பெரிய திருவிழாவாக இந்த ஆடி திருவிழா பார்க்கப்படுகின்றது. இதற்காகவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவதுண்டு. அதனை தாண்டி அங்கேயே தங்கி இருந்து, அதாவது சில பேர் எல்லாம் கொடியேற்றம் ஆரம்பமான நாளிலிருந்து இறுதி வரை தங்கி இருப்பார்கள் சில பக்தர்கள். இவ்வாறு நீண்ட நெடிய வரலாறு கொண்ட மடு அன்னையின் ஆடி திருவிழா சிறப்பாக இன்றைய தினம் காலை இடம்பெற்று நிறைவடைந்திருக்கின்றது. இந்த நிலையில் அனைவருமே இந்த மடு திருவிழா நடந்த இந்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் வேறு ஊடகங்களிலும் பார்த்திருப்பீர்கள். அதனை தாண்டி நான் தற்பொழுது மடு திருத்தலத்துக்கு செல்ல இருக்கின்றேன். மடு திருத்தலத்தில் அமைந்திருக்கின்ற கடைகள் எப்படி இருக்கின்றது, அதை தவிர மடு திருத்தலத்திலிருந்து மடுரோட் சந்தி, அதாவது மதவாச்சி மன்னார் பிரதான வீதி மறுரோட் சந்தி பகுதியில் சில கடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கும் சில பக்தர்கள் இருந்து பொருட்களை வாங்கிவிட்டு செல்வார்கள் போகும்போது. அது தவிர மடுவுக்கு அருகாமையில இருக்கின்ற பெரிய பண்டிவிரிச்சான் 16 வீடு சந்தி பகுதியிலும் சில கடைகள் அமைந்திருக்கும். அதுபோல மடுவிலிருந்து தட்சணாமிர்தமடு செல்லுகின்ற வழியிலும், அதாவது அதுவும் மடு தேவாலயத்தில் இருந்து சில 100 மீட்டர்கள் தூரத்திலே அந்த கடைகள் அமைந்திருக்கும். ஆகவே எந்தெந்த இடங்களில் கடைகள் அமைந்திருக்கின்றது, எவ்வாறான கடைகள் அமைந்திருக்கின்றது, அதை தவிர பக்தர்கள் எப்படி அங்கு தங்கி இருக்கின்றார்கள் என்பது போன்ற பல காட்சிகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது மடு திருவிழா என்பதை தாண்டி அதற்கு பின்னால் இருக்கின்ற நிறைய விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதை தவிர அங்கு யாரும் இருந்தால் அவர்களை சந்தித்து பேசவும் இருக்கின்றோம். தொடர்ந்து என்னுடன் பயணிகள் அந்த காணொலியை முழுமையாக பார்க்கலாம். நான் நடராசா ஜெயகாந்தன். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். என்னுடைய பேர் ஷியாமலா குலசபாநாதன். இவ்வளவோ காலமாக நான் யோசித்து விருப்பப்பட்டு கொண்டிருந்த ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. வணக்கத்தலம் உண்டு. எனக்கு அதை எப்படி விவரிக்கிறேன்னு தெரியல. மிகவும் சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கிறது. ஒரு வித்தியாசமான ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஃபீலிங்கை நான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன். முதல் படங்களில் பார்த்துருக்கிறேன். ஆனால் அந்த படங்களில் பார்க்குறதுக்கும் இப்போ நான் வந்து பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த அமைதியாகவும் அழகாகவும் வந்திருக்கிற பக்தர்கள் எல்லாம் ஏதோ விதமான ஒரு ஒன்று தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிற மாதிரி ஒரு அமைதியாக தங்களுக்கு என்னத்துக்கு அவை வந்திருக்கணுமோ அதை நோக்கி சிந்தனையோடு மட்டுமே அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சந்தோஷமாக இருக்குது. மடுவில் மருத மடுவில் நிற்கிறோம். மருத மடுவுக்கு நான் பல தடவை வந்திருந்தாலும் இந்த துணைவியார் ஒரு மருத மடுவுக்கு வரணுமென்றதுக்காக வந்தோம். அந்த இடத்துல வார வழியே அனுபவங்கள் இருந்தது. யாழ்ப்பாணத்திலிருந்து இன்றைக்கு அதிகாலை ஒரு 5:45 வலிக்கிட்டு மன்னாருக்கு வந்து மன்னாரிலிருந்து மடுவுக்கு போகிற பஸ் எங்களை விட்டுட்டு போயிட்டு அதில் நாங்கள் தவற விட்டுட்டோம். அது பிறகு இன்னொரு பஸ்ஸில் வந்து முருங்கனுக்கு வந்து முருங்கனிலிருந்து மடுவுக்கு வந்து வாசல் இறங்கி உள்ளுக்கு வந்தோம். மருத மடுவுக்கு அல்லது மடுவுக்கு வந்து ஒரு விரிவான அல்லது நல்ல பின்னோக்கி பார்க்குற பெரிய வரலாறு இருக்குது. மடுவை சூழ உள்ள பழைய வன்னி அல்ல வன்னிமை கிராமங்கள் நிறைய இருந்தது. அதுகளெல்லாம் அழிஞ்ச இல்லை சீரழிஞ்ச இல்லை சீரழிக்கப்பட்டு போயிட்டுது. இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் சில இஸ்லாமியர்களையும் பார்த்துக்கிட்டேன். எல்லைக்குள்ளே பார்க்கல வழியால் பார்த்துக்கேன். எல்லா மதத்தையும் எல்லா இனத்தையும் சேர்ந்தவர்கள் வந்து இந்த மருதமடு மாதாவிட்ட வந்து போகிறத நான்
பழைய காலத்திலையும் பார்த்துருக்கேன். இப்போ இன்றைக்கு நான் திருப்பி பார்க்கக்கூடியா இருந்தது. அது ஒரு பார்க்க சந்தோஷமான ஒரு உணர்வை தந்ததுன்னு சொல்லலாம். என்ன காணொளி எடுத்துக்கொண்டிருக்க தம்பியை நான் பார்க்கக்கூடிய அதிரையும் அவருடைய துணைவியாரையும் செல்ல குழந்தையும் பார்க்கக்கூடிய இருந்தது. அதுவும் மருதமடுக்கு வந்து முக்கியமான ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான நன்மை அல்லது முதன்மையான நன்மை வந்து நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஊடகத்துறையில் ஒரு நடுநிலையான ஊடகராக வந்து ஒளிரவன் வந்து வாழ்த்து வாழ்த்துறேன். என் பேர் குலசபாநாதன். இங்கே ஒவ்வொரு பதவிகள் அரசாங்க பதவிகள் இல்லைன்னா இப்போ லண்டனில் இருக்கேன். நாங்கள் ஒரு இடையில் ஒரு விடுமுறையும் ஊருக்கு வரதுமா அந்த அடிப்படையில் இங்கே வந்து நிற்கிறோம். ஒரு கொஞ்ச நாளில் இல்லை கொஞ்சம் வாரங்களில் நாங்கள் திரும்பி போயிடுவோம்.